அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு அமல் பார்ப்போமா? அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே பரக்கத்து வாய்ந்த ரமலானுடைய மாதத்துல இருக்கோம். இந்த மாதத்துல செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அதுல இந்த ரமலான் மாதத்தில் ஓதிக்கொள்ள வேண்டிய மிக சிறப்பான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை 2 மகரிப்புக்கு உங்களுடைய ஹாஜத்தை நீங்க நியத்து வச்சுட்டு நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த முறையில ஓதி முடிச்சீங்க அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் 3வது நாள் இதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இது நசீபையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு சூறா. அது மட்டும் அல்ல, நான் சொல்லக்கூடிய வசீபா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும். எனவே பெரிய ஹாஜத் ஏதாவது இருக்குது, அதாவது ஒரு வேலை விஷயமா பணம் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது கடன் அடைக்க பணம் தேடிக்கிட்டு இருக்கீங்க, 2, 3 நாளுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல செய்தி வரணும், வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டைம் எடுக்கக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய சில தேவைக்கு இதை நியத்து வைங்க. நல்ல செய்தி வரும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி ஒரு வீடு கட்ட போறீங்க, இடம் வாங்க போறீங்க, அது நல்லபடியாக முடிவுக்கு வரணும். இந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய தேவைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கிடுவான். இப்ப அந்த சூறா என்ன, எப்படி ஓதணும் அப்படிங்கிறத பார்ப்போமா? அந்த சூறா என்னன்னா சூரா ஃபாத்தியா. இந்த சூறாவுக்கு ஏராளமான வஜிஃபாக்கள் இருக்கு. சூரா ஃபாத்தியாவை எப்படி ஓதினாலுமே நமக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். இத நம்ம ஒரு தடவை ஓதினாலே அல்லாஹு தாலா நம்முடைய துஆவை அங்கீகரிப்பான். அல்லாஹ்வே வாக்குறுதி தருகிறான். அதனால இதுல எந்த ஒரு வித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சூறாவை வச்சு நிறைய வஜிஃபாக்கள் இருக்கு. அதுல ஒரு வஜிஃபா தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சூறாவை ஆரம்பத்திலையும் முடிவிலையும் இப்ராஹிம் சலாவாத்தை 3 முறை ஓதிக்கோங்க. அதற்கு பிறகு சூரா ஃபாத்தியாவை 11 முறை ஓதி முடிச்சிருங்க. முடிச்ச பிறகு இந்த சூரா ஃபாத்தியால இருக்கக்கூடிய ஈயாக்க நாபுது வ ஈயாக்க நஸ்தகீன் இந்த ஆயத்தை மட்டுமே 100 முறை தஸ்பீ செய்யணும். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் அப்படிங்கிற இந்த வசனத்தை 100 முறை ஓதிக்கோங்க. இந்த வசனம் நசீபையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிகுந்ததாக சொல்லப்படுது. உங்களுடைய நசீபுல இந்த தேவை உங்களுக்கு இல்லைனாலும் இந்த வஜிபாவை ஒரு முறை நீங்க ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல கேட்டீங்க அப்படின்னா விதியவே மாத்தி எழுதக்கூடிய சக்தி இந்த அமலுக்கு உண்டு என்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் அவசர பணம் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு பெரிய தேவைக்காகவோ, திருமணத்திற்காகவோ, அல்லது வீடு கட்டுறதுக்கோ, அல்லது நோய் செலவிற்காகவோ, அல்லது கடன் நீங்கிறதுக்காகவோ நீங்க பணம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வசீவாவை செய்யுங்க. உங்களுக்கு தேவையான ரிஸ்க் அல்லாஹ் தாலா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். இன்னும் வேலையில பரக்கத்து கிடைக்கணும், வியாபாரத்துல செழிப்பு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வஜிஃபாவை நீங்க செஞ்சு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வஜிஃபா. அதுவும் இந்த ரமலான் மாதத்துல செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நபர்களுக்கும் வாழ்க்கையிலையும் இந்த வஜிஃபா மேஜிக்கான மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு. எனவே இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் 3வது மகரிப்ல உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வஜிஃபாவை செஞ்சு நீங்க துஆ செய்யுங்க. நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காக துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.